டெய்லி தூங்கி இருந்துச்சா என்னடா சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரே யோசனையா இருக்குதுங்க. இன்னைக்கு வீட்டில் பார்த்தா வெண்டைக்காய் தான் இருந்துச்சு. வெண்டைக்காய் குழம்பு வச்சா ஒரு ஆளுக்கு பிடிக்காது, வணக்கனா ஒரு ஆளுக்கு பிடிக்காது. குழந்தைங்கள கூட அது இதுன்னு சொல்லி சமாளித்து சாப்பிட வச்சிடலாம். இன்னைக்கு முழு முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கணவரை இன்னைக்கு வெண்டைக்காய் சாப்பிட வைக்கணும். அதுக்காகவே இன்னைக்கு வந்து வெண்டைக்காய் ரைஸ் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டேன். அவருக்கு வெண்டைக்காய் எப்படி செஞ்சாலும் அந்த அளவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. தட்டில் ஒரு 10 வெண்டைக்காய் போட்டோம் அப்படின்னா 10 பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பீஸ் தான் சாப்பிட்ருப்பாரு. மீதி 8 பீஸ் எடுத்து ஒதுக்கி வச்சிருவாரு. அவரை பார்த்தே குழந்தைங்களும் கற்றுக்கூடாதுல்ல. அதனால் இன்றைக்கி பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ரொம்பவே குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டேன். அப்போ தான் எடுத்து வைக்கிறதுக்கு செலவு போட்டுட்டு அப்படியே சாப்பிட்ருவாங்க. அப்புறம் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மாவில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலாம் போட்டு தாளித்து வெங்காய தோசை சுட்டிருந்தேன். அதில் மீதி மாவு இருந்துச்சா, சரி இன்றைக்கி வந்து காலையில் தோசை ஊற்றிடலான்னு சொல்லி ரெடி பண்ணிட்டேன். தோசையில் அப்படி வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு செய்யும் போது அதுக்கு சட்னி, குழம்பு எதுவுமே தேவையில்ல. குழந்தைங்க அப்படியே சாப்பிட்ருவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். காலையில் டிஃபனாக வந்து பார்த்திங்கன்னா தோசை சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாதமும் வடித்து வச்சுட்டேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண வெண்டைக்காய் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடணும். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி, தேவையான அளவுக்கு உப்புலாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, நான் வந்து சிக்கன் மசாலா போட்டேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிட்டு வறுத்த வெண்டைக்காய் இதில் சேர்த்து நல்லா பரட்டிடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம வடித்து தனித்தனியாக உதிரியாக இருந்த சாதத்தையும் இதில் சேர்த்து கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா பரட்டிடணும். கொத்தமல்லி தழை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, அதனால் அப்படியே விட்டுட்டேங்க. இவ்வளோ பொடி பொடியாக இருக்கிற வெண்டைக்காவை கண்டிப்பாக பொறுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக பொறுக்க முடியாது. அதனால் பாதிக்கு பாதி வெண்டைக்காவது கண்டிப்பாக சாப்பிட்டு வரணும். நீங்கிறப்ப பக்கத்தில் உட்காந்து பாவமாக அம்மா செஞ்சது நல்லா இல்லையான்னு சொல்லிட்டா போதும், அவங்களாம் சாப்பிட்ருவாங்க. ஆனால் என்னுடைய கணவர்கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் வேலைக்கு ஆகாதுங்க. அதனால தான் ஒரு சில டைமில் இந்த மாதிரி தந்திரமாக வேலையை வந்து செயல்படுத்திடுறது. உங்களுக்காகவே அடிக்கடி என் மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறதா இருக்குதுங்க.